காமன் மிஸ்டேக்ஸ் இன் இந்தியன் ஜிம்ஸோட பார்ட் 2 இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்ட் 1ல் ஒரு சிலருக்கு இந்த கொஷின்ஸ் நான் இப்போ அட்ரஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ப்ரொக்ரெசிவ் ஓவர்லோட் பற்றி. அதில் வந்து நான் ஒரு ஸ்பாட்டரே இருக்கக்கூடாதுன்ற மாதிரி மீன் பண்ணலை. ப்ராப்பர் ஸ்பாட்டிங்னா என்னென்னு நான் முதல்ல சொல்லிடுறேன். இப்போ ஒருத்தர் ஒரு ஒர்க் அவுட்டை பண்ணுறாரு அப்படிங்கும்போது அவர் ஃபெயிலியரை ரீச் பண்ணதுக்கப்புறம் பின்னாடி இருக்க ஸ்பாட்டர் வந்துட்டு லைட்டாக புஷ் பண்ணி எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 ரெப்ஸ் ஸ்குவீஸ் பண்ண முடியும். அதுக்காக தான் அந்த ஸ்பாட்டர் ப்ளஸ் சேஃப்டி. முன்னாடி இருக்க ஒர்க் அவுட் பண்ணுறவருக்கு கண்ட்ரோல் மிஸ் ஆகுது, பேலன்ஸ் மிஸ் ஆகிடுச்சுன்னா இன்ஜூர் ஆகாமல் காப்பாற்ற முடியும். அதுக்காக தான் சேஃப்டிக்கு பின்னாடி ஒருத்தர் நிற்கிறாங்க. ஒருத்தர் ஒர்க் அவுட் பண்ணும்போது எடுத்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயே நீங்கள் கையை பிடிச்சிட்டிங்க அப்படிங்கும்போது அவர் ஒரு 35 kg டம்பில் வச்சுருக்காருன்னா நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா அதோட வெயிட் தானாக குறைஞ்சிரும்ல, 25 ஆயிரும். ஸோ அவர் அந்த 35 எடுத்து வச்சுருக்கணுன்ற அவசியமே இல்லை, இன்ஜூர் ஆக தான் வாய்ப்பு இருக்குது. அந்த 25 வச்சு தனியாக பண்ணிட்டு போயிருக்கலாம். ஸோ அதுதான் நான் மீன் பண்ணேன். ப்ளஸ் வந்து நீங்கள் இன்னொருத்தர் இப்படி கையை பிடிச்சிட்டக்கப்புறம் உங்களோட ஸ்டெபிலைசிங் மசில்ஸ் ஒர்க் ஆகுது. ஏன்னா ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு இன்னொருத்தர் ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ உங்களோட ஸ்டெபிலைசிங் மசில்ஸ் ஒர்க் ஆகலை அப்படிங்கும் போது கண்ட்ரோல் உங்களால் பில்ட் பண்ண முடியாது, தனியாக பண்ணவே முடியாமல் போயிடும். ஏன்னா ஒரு டம்பில் கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறதுக்கே ஒரு சில மசில்ஸ் ஒர்க் ஆகணும். அதுதான் ஸ்டெபிலைசிங் மசில்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மசில்ஸ் டெவலப் ஆகலை அப்படிங்கும்போது உங்களால் ஹெவியர் லிஃப்ட்ஸ் ப்ரோக்ரஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ஈகோ லிஃப்ட் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சே பண்ணுறீங்க, இல்லை தெரியாமல் பண்ணுறீங்க, இல்லை ஏதோ ஒரு ரீசனுக்காக நீங்கள் பண்ணுறீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 3x5 மெத்தட், இந்த 3x5 ப்ரோட்டோகால்னு ஒன்று இருக்குது. இது வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். வாரத்தில் 3 to 5 days ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஒவ்வொரு ஒர்க் அவுட்லேயும் 3 to 5 எக்ஸசைசஸ் இருக்கணும். ஒவ்வொரு எக்ஸசைஸ்லையும் 3 to 5 செட்ஸ் பண்ணணும். ஒவ்வொரு செட்லேயும் 3 to 5 ரெப்ஸ். ஒவ்வொரு செட்டுக்கு நடுவில் 3 to 5 minutes ரெஸ்ட். இது வந்துட்டு எல்லாமே 3 to 5 தான். ஸோ இந்த ப்ரோட்டோகால் நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இது நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்ட்ரென்த் வந்துட்டு பயங்கரமாக ஸ்கை ராக்கெட் ஆகும், கண்ணாமண்ணான்னு ஏறும். ஸோ நீங்கள் இப்போ ஈகோ லிஃப்ட் பண்ணிகிட்டு இருக்க வெயிட்டை கீழே வச்சுட்டு அதோட கம்மி வெயிட், உங்களால் ஹேண்டில் பண்ண முடிகிற வெயிட் எடுத்து இந்த ப்ரோட்டோகால் அப்ளை பண்ணி பாருங்கள். சீக்கிரமாகவே ஒரு 3-4 வீக்ஸ்லேயே நீங்கள் இப்போ ஈகோ லிஃப்ட் பண்ணுற வெயிட்டை உங்களால் நார்மலாக ப்ராப்பராக லிஃப்ட் பண்ண முடியும். இப்போ நம்ம எல்லாருமே வந்து 30லையோ 40லையோ ஆரம்பிக்கல, எல்லாருமே 2.5ல் 1 kgயில் அப்படி தான் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ எல்லாருக்குமே ஸ்டார்டிங் பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ நம்ம வந்து சின்ன வெயிட் டம்பிளில் வந்துட்டு எடுக்கிறதுக்கு பண்ணணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் ப்ராப்பர் ஃபார்ம் அண்ட் டெக்னிக் கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கும்போது அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரோக்ரஸ் பண்ணலாம். இன்னொன்று பேஷண்ட்டாக இருக்கணும். ஏன்னா இந்த வாரம் நீங்கள் 30 பண்ணிட்டீங்கன்னா அடுத்த வாரமே 35 பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுங்க. 1 kg per week ஏறினாலும் போதும், இல்லை 2.5 kg per week ஏற்ற முடியுதா பிரச்சனை இல்லை. ஒரு வெயிட்டில் ஒரு 8 reps நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்த வெயிட்டை நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடியே அவசரப்பட்டு அதுக்கு அடுத்த வெயிட் எடுக்காதீங்க. ஏன்னா இது ஒரு கேம் ஆஃப் பேஷன்ஸ். ஏன்னா நீங்கள் ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா 7-8 மாதம் ஒர்க் அவுட் பண்ண முடியாமல் போகும். அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆனால் என்ன பெரிய பாதிப்பு இருக்க போகுது. அதனால் அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். ஈகோ லிஃப்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ப்ரோக்ரெசிவ் ஓவர்லோட் அது ஒன்று தான் முக்கியம். செகண்ட் திங் வந்து ஜூம்பா பற்றி பேசியிருந்தேன். ஸோ ஜூம்பா வந்து பண்ணவே வேணாங்கிற மாதிரி நான் சொல்லலை. ஜூம்பா வந்து ஒரு நீங்கள் ஒரு ஃபன்னாக பண்ணுறீங்க, கம்யூனிட்டி பில்டிங் ஆக்டிவிட்டியாக பண்ணுறீங்க அப்படின்னா பண்ணலாம். பட் ப்ரைமரியாக ஃபேட் லாஸுக்குன்னு அது பண்ண முடியாது. ப்ளஸ் ஜூம்பா பண்ணுறீங்கன்னா ஜூம்பாவை விட நீங்கள் வந்து ஒரு டான்ஸ் ஸ்டுடியோக்கு போயிட்டு ப்ராப்பர் டான்ஸிங்கே கற்றுக்கலாம். ஸோ அது இன்னும் கூட யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ கெலிஸ்தெனிக்ஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் கோலை கொஞ்சம் ஹையராக வைக்கலான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கெலிஸ்தெனிக்ஸ்ன்றது halfway to ஜிம்னாஸ்டிக்ஸ் மாரி. நீங்கள் ஒரு ஜிம்னாஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா ஒலிம்பிக்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ அது ஒரு வாய்ப்பு இருக்குங்கும் போது உங்கள் கோலை ஜிம்னாஸ்ட் ஆகணும் அப்படின்னு வைங்க. கெலிஸ்தெனிக் அத்லீட்டாக இருக்கணும் அப்படின்னா அதில் பெருசாக யூஸ் இல்லை. நம்ம கண்ட்ரியில் அதுவும் இன்னும் பெருசாக வளரல. ஸோ உங்கள் கோலை கொஞ்சம் ஹையராக வைங்க. ஏன் halfway ஜிம்னாஸ்டிக்ஸ் பண்ணணும்? ஜிம்னாஸ்ட் ஆகணும்னே ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இப்போ எம்எம்ஏலாம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பேஸ் இருக்கும். பிரேசிலியன் ஜுஜிட்ஸு இல்லை வந்துட்டு கிக் பாக்ஸிங் இந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபவுண்டேஷன் வச்சுட்டு எம்எம்ஏ கற்றுப்பாங்க, பண்ணுவாங்க. ஸோ அதேமாதிரி நீங்கள் வந்து கெலிஸ்தெனிக்ஸ் ஒரு ஃபவுண்டேஷனாக வச்சுட்டு ஜிம்னாஸ்டிக்ஸுக்கு போங்க. அதுதான் என்னோடய ஒப்பீனியன். அப்புறம் சப்ளிமெண்ட்ஸ் பற்றி நான் சொல்லியிருந்த போது வெறும் ஜிம்முக்கு தேவையான சப்ளிமெண்ட்ஸ் மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அது போக நார்மலாக எல்லோரும் எடுக்க வேண்டிய சப்ளிமெண்ட்ஸே ஒரு சிலது இருக்குது. omega-3 அது வந்துட்டு எல்லாருமே எடுக்கலாம். ஹார்ட் ஹெல்த்துக்கு, இன்ஃப்ளமேஷனுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. அது ஒரு 1000 mg EPA + DHA நீங்கள் எடுத்துக்கலாம். அண்டு விட்டமின் டியில் வந்துட்டு மோஸ்ட்டாக எல்லா இண்டியன்ஸுமே டெஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ அது ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ வேல்யூ இருக்குது, எவ்வளோ சப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டு விட்டமின் D3 + K2 அந்த கேப்சூல்ஸ் எடுத்துக்கலாம். ப்ளஸ் குர்குமின் வந்து ஒரு நாளைக்கு மஞ்சள்லேருந்து எடுக்கணும் அப்படின்னா 10 கிராம் மஞ்சளாச்சும் எடுக்கணும். 10 கிராம் மஞ்சள் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ நீங்கள் குர்குமின் டேப்லெட்ஸாக எடுத்துக்கலாம். விட்டமின் சி, நிறைய விட்டமின் சி ஃப்ரூட்ஸ் சாப்பிட வேண்டியிருக்கும். அதுவும் நிறைய எடுக்க முடியல டெய்லி அப்படின்னா நீங்கள்
அதையும் சப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஒரு 1000 mg per day. இது எல்லாமே உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு ஒரு தடவை ரெஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணலாம். இப்போ மெயினாக இந்த பார்ட் 2 வீடியோக்கு வருவோம். மிஸ்டேக் நம்பர் 6 வந்துட்டு நான் மெயினாக ட்ரெயினர்ஸுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ட்ரெயினர்ஸ் வந்து இப்போ நம்ம ப்ராக்டிஸ் வாட் யூ ப்ரீச்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு உங்கள் வேலையே என்னென்னா ஒரு ப்ரோட்டோக்காலை டிசைன் பண்ணி மற்றவங்கள அதை ஃபாலோ பண்ண வைக்கிறது தான் உங்களோட ஜாப். ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் முதல்ல உங்களுக்கு ஒரு ப்ரோட்டோக்காலை வச்சு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி காட்டணும். அப்போ தான் மற்றவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். ட்ரஸ்ட்டுன்னு மட்டும் இல்லை, இவர் சொன்னால் ஏதோ ஒன்று இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அப்போ தான் வரும். அதனால் முதல்ல உங்களுக்கு ஒரு ப்ரோட்டோக்கால் வைங்க, நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி காட்டுங்க. நீங்கள் ஃபிட் அண்ட் ஹெல்த்தியாக இருக்கும் போது தான் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் ட்ரெயினர்ஸ்க்கு. இது செகண்ட் திங் வந்து ட்ரெயினர்ஸ்கிட்ட ட்ரெயின் பண்ணுற ட்ரெயினீஸுக்கு ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். உங்கள் ட்ரெயினர்கிட்ட நீங்கள் போயிட்டு வந்து வாரம் எனக்கு வேறு ஒர்க் அவுட் கொடுங்க, புதுசாக அதை கொடுங்க, எனக்கு போர் அடிக்குது அப்படி கேட்காதீங்க. ஏன்னா எல்லா மசிலுக்குமே ஒரு மசிலுக்கு மேக்ஸிமம் 6 to 8 ஒர்க் அவுட்ஸ் தான் இருக்குது, ப்ரைமரி ஒர்க் அவுட்ஸ். நீங்கள் அதுக்கு மேலே உங்கள் ட்ரெயினர் ஃபோர்ஸ் பண்ணி புதுசாக எதாவது கொடுங்கன்னு கேட்கும்போது அவங்க ஏதோ ஒன்று ரேண்டமாக ஆன் த ஸ்பாட் இன்வென்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. அது வந்துட்டு பெருசாக ஒர்க் ஆகாது, அவங்களுக்கே தெரியாது ஒர்க் ஆகாதுன்னு. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி கேட்டுகிட்டே இருக்கும்போது அவங்க வேறு என்ன பண்ணுவாங்க? அதனால் அவங்க கொடுக்குற ஒர்க் அவுட்டை ப்ராப்பராக கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். அவங்க 12 வாரம் ஒரே ஒர்க் அவுட் கொடுத்தாலும் அவங்களுக்கு ஒரு ரீசன் இருக்கும் அதை கொடுக்குறதுக்கு. அதில் நீங்கள் ப்ரோக்ரெசிவாக ஓவர்லோட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் ஒரு நோட்ஸ் வச்சுக்கணும். ஒவ்வொரு ஒர்க் அவுட் அப்போவும் எத்தனை செட் பண்ணுறீங்க, என்ன வெயிட் போட்டிருக்கீங்க, எத்தனை ரெப்ஸ் பண்ணுறீங்க, இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வாரம் அதே மாதிரி நோட் பண்ணுங்கள். ரெப்ஸு வெயிட்டு இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகுதான்னு பாருங்கள். கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வரணும். இன்க்ரீஸ் ஆகலை, ஸ்டாக்னேட் ஆகுது, இல்லை டிக்ரீஸ் ஆகுது அப்படிங்கும் போது ஏதோ ஒன்று தப்பாக பண்ணுறீங்க. டயட்டோ, நியூட்ரிஷன்லேயோ, இல்லை உங்கள் ரெஸ்ட் அண்ட் ரிகவரிலையோ ஏதோ ஒரு மிஸ்டேக் நடக்குது அப்படின்ட்டு அதுலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதை நீங்கள் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் ஒர்க் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் ப்ரோக்ரெஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஒர்க் அவுட்டை மாற்றணும்னு அவசியம் இல்லை, அதே ஒர்க் அவுட்டை ஸ்ட்ராங்காக பேசிக்காக ஒரு ஒர்க் அவுட் எடுத்துக்கோங்க, அதில் ஓவர்லோட் பண்ணுங்கள். ஆல்சோ ட்ரெயினர்ஸை ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி ட்ரீட் பண்ணாதீங்க. அவங்க வெயிட்ஸை கழட்டி மாட்டுறதுக்குன்னு இல்லை, அவங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்குது, அவங்க உங்களோட ஒரு டீச்சர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். வெயிட்டை கழட்டி மாட்டுறதும் உங்கள் வேலை தான். ஏன்னா உலகத்துலேயே வச்சு டாப் ப்ரோ பாடி பில்டர்ஸ் டாப் 10 இருக்கவங்க அவங்க கூட அவங்கவுங்க வெயிட்டை அவங்க தான் கழட்டி மாட்டுவாங்க. ப்ளஸ் ஓவர் டிபெண்டன்சி ஆன் ட்ரெயினர்ஸ். அவங்க எல்லா ஒர்க் அவுட்டுக்கும் பக்கத்தில் ஒருத்தர் நிற்கணும், உங்களை மோட்டிவேட் பண்ணணும் அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. மோட்டிவேஷனுங்கிறது உள்ளேருந்து வர வேண்டியது. பின்னாடிலேருந்து ஒருத்தர் தட்டிகிட்டே இருந்தால் தான் உங்களால் பண்ண முடியும் அப்படின்னா பின்னாடி தட்டுறதுக்கு ஆள் இல்லாதப்போ என்ன பண்ணுவீங்க? ஸோ மோட்டிவேஷனுங்கிறது காலையில் ஒரு ஜிம் மாஸ்டர் வந்து உங்களை அலாரம் வச்சு எழுப்பி விட முடியாது, அது நீங்கள் தான் பண்ணணும். ஸோ அதே மாதிரி தான் ஒரு ஒர்க் அவுட்டில் ஒரு வெறியை காட்டுறதுங்கிறது ஒரு ட்ரெயினர் கூட இருக்காங்கன்னா பெனிஃபிஷியல் தான். ஆனால் அதையும் நீங்கள் செல்ஃப் ரிலையன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணிகிட்டே வரணும். உங்கள் மைண்டில் அந்த வெறி வரணும். இன்னொருத்தர் வந்துட்டு வெறி ஏற்றணுன்ற அவசியத்தை நீங்கள் குறைச்சிட்டே வரணும். பாயிண்ட் நம்பர் 7, இது வந்துட்டு நான் மிஸ்டேக்குன்னு சொல்ல மாட்டேன், பட் இந்த மாதிரி இருந்தால் சென்னை ஜிம்ஸில், இந்தியன் ஜிம்ஸில் இருந்தால் பெட்டராக இருக்குமே அப்படின்னு எனக்கு தோணுது. இப்போ மற்ற கண்ட்ரிலலாம் வந்துட்டு நான் ஒர்க் அவுட் பண்ணும்போது, ஜப்பான்லாம் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கும்போது சும்மா வரவங்கெல்லாம் நீங்கள் ஒரு நல்ல செட் பர்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது குட் ஜாப் ப்ரோ அப்படின்வாங்க. அவங்களுக்கு இங்கிலீஷே தெரிலனாலும் ஃபோனில் டைப் பண்ணி டிரான்ஸ்லேட் போட்டு கொண்டு வந்து காட்டுவாங்க. இப்படி நீங்கள் நல்ல ரிப்டாக இருக்கீங்க அப்படின்னா யூ லுக் கிரேட் அப்படின்வாங்க. சும்மா ஒரு நார்மல் ஜென்ரல் வைப்ஸே வந்துட்டு ஹாப்பியாக ஹெல்த்தியாக ஒரு கம்யூனிட்டியாக இருக்கும். பட் இங்கே வந்து ரொம்ப டாக்ஸிசிட்டி நிறையா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. காம்ப்ளிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது காணும். சும்மா ஒரு சின்ன பையன் புதுசாக வந்திருக்கான், செமையாக பண்ணுறடா அப்படின்னு சொன்னாக்கா அவனுக்கு ஒரு வெறி வந்துடும். ஒரு நல்ல பாடி பில்டர் மாதிரி இருக்கீங்க, நீங்கள் ஃபிட்டாக இருக்கீங்க அப்படிங்கும்போது ஒரு சின்ன பையன்ட்ட போயிட்டு நீ சூப்பராக பண்ணுற அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஒரு தடவை, அடுத்த நாள் இன்னும் பயங்கர வெறியோடு பண்ணுவான். இந்த மாதிரி சின்ன சின்ன காம்ப்ளிமெண்ட்ஸ் அங்கங்கே நம்ம போடுறதுனால பெருசாக எந்த பாதிப்பும் நம்மளுக்கு கிடையாது. பட் அதை வாங்கிக்கிறவங்களுக்கு எவ்வளோ ஒரு ஹாப்பியான ஃபீல் இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். ப்ளஸ் இன்னொரு விஷயம் வந்து யாராவது எதாவது தப்பாக ஒரு ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கும்போது போய் கரெக்ட் பண்ணுறதுக்கு பயமாக இருக்குது. ஏன்னா போயிட்டு நீங்கள் இது கொஞ்சம் தப்பாக பண்ணுறீங்க, இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொன்னால், இல்லை எனக்கு தெரிஞ்சு நான் கரெக்டாக பண்ணுறேன், எனக்கு இப்போ தான் ஃபீல் ஆகுது மசில், நான் கரெக்டாக தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்சல்ட்டிங்காக எதாவது பேசிடுவாங்க. ஸோ சரி நீ என்ன வேணால் பண்ணிட்டு போ அப்படின்னு நம்ம வேலையை பார்க்கணுன்னு தான் தோணும். அப்படி பண்ணாதீங்க. யாரோ ஒருத்தர் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது அதை எடுத்துக்கணும். ஒருத்தர் சொல்கிறாருங்கும் போது நீங்கள் இன்சல்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஓ தப்பாக பண்ணுறோமோ, ஏன்னா நம்மளுக்கே ஒரு சில ஒர்க் அவுட்டில் நம்ம தப்பாக பண்ணும்போது நம்மளுக்கு தெரியாது. இப்போ நீங்கள் ஸ்குவாட் பண்ணும்போது கண்ணாடி ஃப்ரண்ட்டில் மட்டும் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ சைடில் பார்த்தா தான் தெரியும் நீங்கள் டீப்பாக உட்காடுறீங்களா இல்லை பேக் ஸ்ட்ரைட்டாக இருக்கா அப்படின்னு வேற ஒருத்தர் பார்த்து சொன்னால் தான் தெரியும். உங்களுக்காக அதை அனலைஸ் பண்ண முடியாது. ஸோ இன்னொருத்தர் சொல்லும் போது அதை எடுத்துக்கணும்.
ஒரு ஜிம்முங்கிறது வந்துட்டு ஒரு டெம்பிள் மாதிரி, ஒர்க் அவுட்டுங்கிறது ஒரு மெடிடேஷன் மாதிரி. ஸோ அந்த வைப்ஸை வந்துட்டு பியூராக ஒரு எனர்ஜெட்டிக்காக வைக்க வேண்டியது உள்ளே போகிற எல்லாத்தோட கடமை. நம்ம எல்லாருமே வந்துட்டு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இன் அயன். ஸோ மற்றவங்கள வந்துட்டு புட் டவுன் பண்ணணும், பார்த்து பொறாமப்படணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. ஒருத்தர் வளர்ந்தால் மற்றவங்களாம் சேர்ந்து தூக்கி தான் விடணும். அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட எல்லாரும் உள்ளே வரும்போது, ஒருத்தர் போனால் யூஸ் இல்லை, எல்லாருமே அந்த மைண்ட் செட்டோடு உள்ளே வரும்போது ஒரு அழகான ஒரு என்வாயன்மெண்ட் க்ரியேட் ஆகும். அந்த மாதிரி ஒரு என்வாயன்மெண்ட்டில் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா திரும்ப இந்த ஊருக்கே வர தோணாது. ஸோ அது இங்கே நம்ம பில்ட் பண்ண பார்ப்போம். பாயிண்ட் நம்பர் 8, இது நம்ம எல்லாருமே நம்புகிற ஒரு விஷயம், ஆனால் தப்பான ஒரு விஷயம். வெறும் வயிற்றில் ஒர்க் அவுட் பண்ணுறதும் கார்டியோ பண்ணுறதும் ஃபேட் லாஸ் இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறோம். எம்டி ஸ்டமக்கில் ஒர்க் அவுட் பண்ணும்போது கார்டிசால் அதிகமாக இருக்கும், ப்ளஸ் வந்துட்டு உங்கள் கிளைக்கஜன் ஸ்டோர்ஸ் டிப்ளீட் ஆகும். அப்போ வந்துட்டு நீங்கள் ஹெவியாக ட்ரெயின் பண்ணுறீங்க அப்படின்னா மசில் பிரேக் டவுன் அதிகமாகும். ஸோ நீங்கள் ஆக்சுவலாக மசில் பில்ட் பண்ணலான்னு போகும்போது மசில் பிரேக் டவுன் இன்க்ரீஸ் ஆகி உங்களுக்கு கிட்னி ஸ்ட்ரெயின் அதிகமாகும். இந்த மாதிரி நிறைய வந்துட்டு டெட்ரிமெண்டல் எஃபெக்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்லோ ஸ்டெடி ஸ்டேட் கார்டியோ பண்ணலாம். கார்டியோ கூட இன்டென்ஸாக பண்ணாமல் 120 to 140 ஹார்ட் ரேட்டில் வாக்கிங் மட்டும் பண்ணலாம். இன்க்ளைனில் வாக்கிங் பண்ணலாம். அதில் ஒரு பெரிய மிஸ்டேக் வந்துட்டு இன்க்ளைனில் போகும்போது எதையும் பிடிச்சி இப்படி தொங்கிட்டே பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் இப்படி ஒரு இன்க்ளைன் வைக்கிறீங்க, இப்படி தொங்கிட்டு பண்ணும்போது நீங்கள் திரும்ப இப்படி பேரலல் ஆகிடுறீங்க. இன்க்ளைனே வைக்காமல் எப்படி இருக்குமோ அதே ஸ்டேட்டுக்கு திரும்ப வந்துடுறீங்க. ஸோ இன்க்ளைன் வச்சுட்டு நீங்கள் தனியாக நடக்கும்போது தான் ஏதோ ஹில்லில் கிளைம் பண்ணுற மாதிரி நடக்க முடியும். இன்க்ளைனில் ஒரு நார்மல் 6 degrees இன்க்ளைன் வச்சுக்கிட்டிங்கன்னா கூட போதும். நார்மல் பேஸில் நடந்தீங்கன்னாலே ஹார்ட் ரேட் 120 தாண்டிடுச்சு அப்படிங்கும்போது நீங்கள் எம்டி ஸ்டமக்கில் பண்ணாலும் பெருசாக மசில் பிரேக் டவுன் இருக்காது, உங்களுக்கு ஃபேட் லாஸ் ஆகும். பட் அதர் தேன் தட் மசில் ட்ரைனிங்கோ இல்லை ஹை இன்டென்சிட்டி கார்டியோவோ ஏதோ ஒன்று பண்ணிங்கன்னா மசில் பிரேக் டவுன் ஆகும், கார்டிசால் இன்க்ரீஸ் ஆகும். அது வந்துட்டு உங்கள் ரெக்கவரி, ஸ்லீப் எல்லாத்தையுமே பாதிக்கும். ஸோ எம்டி ஸ்டமக்கில் ட்ரெயின் பண்ணாதீங்க. அண்ட் மிஸ்டேக் நம்பர் 9, எந்த மிஷினில் என்ன ஒர்க் அவுட் பண்ணணுமோ அதை தான் பண்ணணும். அசிஸ்டட் புல்லப் உங்கள் ஜிம்மில் இருக்குன்னு வச்சுப்போம், அதை விட்டுட்டு நார்மல் புல்லப்பில் பேண்ட்ஸ், ரெசிஸ்டன்ஸ் பேண்ட்ஸ் போட்டுட்டு பண்ணணுன்னு அவசியம் இல்லை. அது ரிஸ்க் ஆஃப் இன்ஜுரி அதிகமாகுது. ப்ளஸ் நீங்கள் ஏற்கனவே ஒரு மிஷின் இருக்கும்போது ஏன் இப்படி பண்ணுறீங்க? ப்ளஸ் ஸ்குவாட் ட்ராக் இருக்குங்கும் போது ஸ்குவாட் ட்ராக்கில் போயிட்டு பைசெப்ஸோ ஷோல்டர் ப்ரெஸ்ஸோ டெட்லிஃப்ட்ஸோ அதெல்லாம் பண்ணணுன்னு அவசியமே இல்லை. அதுவும் வந்துட்டு ஒன் ஃபார்ம் ஆஃப் ஈகோ தான். எனக்கு வந்துட்டு இந்த ஜிம்மில் இருக்க வெயிட்ஸே பார்த்தாது, ஸ்குவாட் ட்ராக்கில் தான் என்னால் பைசப்பே பண்ண முடியும் அப்படின்னு நம்மளுக்காக ஒரு செல்ஃப் ஈகோ பூஸ்ட் கொடுத்துக்கிறது மட்டும்தான் இது. மற்றபடி அது ஒரு நார்மல் ராடில் வெயிட்ஸ் மாட்டி தூக்குறதுக்கும் ஸ்குவாட் ட்ராக்கில் பைசப் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம்? 0% டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. பட் அதை பண்ணுறதுனால ஏதோ ஒரு பூஸ்ட். அதையும் நம்ம இதுவும் ஆக்சுவலாக நான் வந்துட்டு ஈகோ லிஃப்டிங்கில் தான் கொண்டு வந்திருக்கணும். பட் இது மட்டும் இல்லை, நிறைய பேர் நிறைய ரொம்ப புது ஒர்க் அவுட்லாம் பண்ணணுன்னு அவசியமே இல்லை. ஏன்னா நீங்கள் உலகத்துலேயே நம்பர் 1 பாடி பில்டர் எடுத்துக்கோங்க, 7-8 தடவை ஒலிம்பியா வின் பண்ணவங்களை எடுத்துக்கோங்க. அவங்க எதாவது ஃபேன்சி ஒர்க் அவுட்ஸ் பண்ணாங்களா? தலைகீழாக படுத்துட்டு கேபிளை எங்கெங்கேயோ இழுத்துக்கிட்டு அப்படிலாம் ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. ஓல்ட் ஸ்கூல் மெத்தட்ஸ் தான். பெஞ்ச் ப்ரெஸ், டெட்லிஃப்ட்ஸ், ஸ்குவாட்ஸ், இந்த மாதிரி ட்ரைட் அண்ட் ட்ரூ மெத்தட்ஸ் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணாலே போதும். இந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸ் வந்துட்டு எக்ஸ்ட்ரா பெனிஃபிஷியலாக இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. காம்பவுண்ட் ஒர்க் அவுட்ஸ், நார்மல் ஒர்க் அவுட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோட எண்டிங்க்கு வந்துட்டோம். இது வந்து நான் காண்டசென்டிங்காக இருக்கணும், இல்லை இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணுறவங்கள இன்சல்ட் பண்ணணுன்ற இன்டென்ஷனில் பண்ணல. ஒருவேளை தெரியாமல் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தால் அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ரொட்டீனை வந்துட்டு ப்ராப்பர் ஆக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற இன்டென்ஷனில் தான் இந்த நான் வீடியோ பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜிம்முங்கிறது ஒரு டெம்பிள் மாதிரி. முன்னாடிலாம் டெம்பிள்ஸில் தான் கம்யூனிட்டிஸ் ஃபார்ம் ஆகும், அங்கே தான் எல்லோரும் மீட் பண்ணுவாங்க. இப்போ இருக்க கம்யூனிட்டிஸ் டெம்பிள்ஸ்லாம் விட ஜிம்ஸில் தான் அதிகமாக மீட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஒர்க் அவுட்டை ஒரு மெடிடேஷனாக பாருங்கள், ஜிம்மை ஒரு டெம்பிளாக பாருங்கள், அதுக்கான ரெஸ்பெக்ட் கொடுங்க. இந்த மிஸ்டேக்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியன் ஜிம்ஸ்லேருந்து காணாமல் போகும், ஒரு நல்ல கம்யூனிட்டி இங்கே பில்ட் ஆகும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.